السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن الله يحب المتقين صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله بحيث ما كنت أو كما قال عليه الصلاة والتسليم. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை வழிபட்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், மறைந்த மாமேதைகள், இன்னும் இந்த மண்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் உண்டாவதுமாக. ஆமீன். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான்? வஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் இறையச்சமுடையவர்களை தான் நேசிக்கின்றான். தக்வா என்பது அரபு மொழியில் பாதுகாத்தல் என்ற அர்த்தம். இன்றைய இஸ்லாத்தினுடைய தொடக்க வழக்கத்தில் தக்வா என்பது அல்லாஹ்வின் கோபத்திலிருந்தும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்தும் பாதுகாக்கப்படக்கூடிய மனிதனுக்கு சொல்லப்படும். அதே போன்று இன்றைய வழக்க வழக்கத்தில் தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய பயம், அதாவது இறையச்சம் இருப்பது என்று சொல்லப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் உபை அவர்கள் வந்து கேட்டார்கள், உமரே, தக்குவா என்றால் என்ன? அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், முற்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் நீ நடந்திருக்கின்றாயா என்று கேட்டபொழுது, ஆம், நடந்திருக்கின்றேன். எப்படி நடந்திருக்கின்றாய் என்று கேட்டார்கள். என்னுடைய ஆடையை தூக்கி பிடித்து கொண்டு முற்கள் இல்லாத இடத்தில் நான் நடந்து செல்வேன் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாக்கத் தக்வா, இதுதான் இறையச்சம் என்று சொன்னார்கள். அதாவது நீ வாழும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்கள் மற்றும் அல்லாஹ் எதை தடுக்கின்றானோ அதை அறிந்து அதன்பால் நடப்பதுதான் இறையச்சம் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதும் இன்னும் அல்லாஹ்வுக்கு நன்மை செய்தலும் தான் தக்வா என்றும் ஒரு ரீதியில் சொல்கின்றார்கள். அல்லாஹ் ஒரு மனிதன் நேசிப்பானானால் அதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டால் அவன் எப்பொழுதும் அந்த இறையச்சமுடையவருடன் அவன் இருந்து கொண்டே இருப்பான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். இன்னும் அல்லாஹ் இறையச்சமுடையவர்களோடு தான் இருக்கின்றான். தான் விரும்பக்கூடிய மகனை ஒரு தாய் ஒருபோதும் விடுவதில்லை. தான் விரும்பக்கூடிய மகனை ஒரு தந்தை எப்போதும் விடமாட்டார். தான் விரும்பக்கூடிய ஆசிரியர் ஒரு மாணவனை ஒருபோதும் விடமாட்டார். அதே போன்றுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தான் இறையச்சமுள்ள அடியானை ஒருபோதும் அவன் கைவிடுவதில்லை. அவன் எப்பொழுதும் அந்த அடியானை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான், பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இத்தகுல்லாஹ பிஹைஸு மா குன்த. நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்கோ என்று சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சஹாபியை வியாபார விஷயத்திற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஏராளமான நாட்களை கழித்தும் அவர் வரவில்லை. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களை அனுப்பிச்சு பார்க்குறாங்க. அப்பொழுது சில நாட்களுக்கு கழித்து அந்த சஹாபியை திரும்ப கூட்டு வராங்க. கூட்டு வர வழியிலேயே அந்த சஹாபி மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த மற்ற சஹாபாக்களும் அந்த சஹாபியினுடைய வீட்டிற்கு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான மடியில் அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைத்தார்கள். அப்பொழுதே என்ன ஆயிற்று, எதற்கு நீங்கள் ஏராளமான நாட்கள் கழித்தும் வரவில்லை என்று கேட்டபொழுது, நீங்கள் சொன்ன வேலைக்காக நான் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அந்நிய பெண்ணை குளித்து கொண்டிருக்கும் நிலையில் நான் பார்த்து விட்டேன். அதனால் உங்கள் முகத்தில் மொழிக்க எனக்கு தகுதி இல்லை என்று நான் மலையின் மீது ஏறி அங்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்தும் இன்னும் அல்லாஹ்விடம் சுஜூது செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சொல்லி கொண்டிருக்கும் போதே, நீங்கள் எப்பொழுது தௌபா செய்திருந்தீர்களோ அப்பொழுதே உங்கள் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியிலே அந்த சஹாபி வஃபாத்தாகி விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், நாம் செய்கின்ற சிறிய தவறாகவும் சரி, பெரிய தவறாகவும் சரி, அதை நான் இலகுவாக செய்து விடுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்பொழுதே ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கொண்டே அல்லாஹ் மீது அவ்வளோ பயந்து இருந்தாங்க என்றுதான் இதனுடைய கருத்தாக இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் நம்ம அல்லாஹ்வை எப்பொழுதும் அஞ்சி அவனை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரும். தக்குவா என்பது அது வெறுமனே உடல் உறுப்புகளை கொண்டு அல்ல, அது உள்ளட்சத்தை கொண்டுதான் இருக்கின்றது. உதாரணமாக இப்போ நாம் தொழுகின்றோம், தொழுது கொண்டிருக்கும் போது அவன் உள்ளட்சத்தோடு தொழுகின்றானா அல்லது யாராவது பார்ப்பார்களே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் அவன் தொழுகிறானா என்று நமக்கு தெரியாது. நாம் எப்போ தொழுகிறோமோ அல்லாஹ்வை மட்டும்தான் அஞ்சி அல்லாஹ் தான் இருக்கிறான் நமக்கு என்று அவனை எப்பொழுதும் மனசில் வச்சு தான் தொழுவணும். அதே போலதான் இப்பொழுது நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எது தவறு எது சரி என்று யோசிக்காமலே செய்து விடுகிறோம். ஆனால் ஒருபோதும் அது சரியாக ஆகாது. இன்னும் அல்லாஹ் இறையச்சமுடையவர்கள் தான் இருக்கின்றான் என்று அல்லாஹ்வை குர்ஆனில் கூறுகிறான். உங்களிடத்தில் தக்குவா என்னும் இறையச்சம் வந்துவிட்டால் உங்கள் எந்த கஷ்டமும் வரவிடாத அல்லாஹ் பார்த்துப்பான். நீங்கள் எந்த கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டத்துக்கு அவனே பாதுகாப்பாக இருப்பான். எனவே வாழும் காலத்தில் நாம் அவனை அஞ்சி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.